டுடே சமையல் கருப்பு உளுந்து இட்லி பொடி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இட்லி பொடி செய்ய இந்த கப்பில் 3 கப் அளவு கருப்பு உளுந்து, 2 கப் அளவு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் பச்சரிசி, அதே அளவு கருப்பு எள்ளு, 1 கப் அளவு கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காய பொடி எடுத்துக்கலாம். பூண்டு தோலோட 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, மிளகாவும் உப்பும் தேவைக்கு ஏற்றவாறு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி எடுத்தா நமக்கு இட்லி பொடி ரெடி ஆயிரும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. ரிமைனிங் திங்ஸையும் வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு, பச்சரிசி, எள்ளு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, மிளகு சீரகம், பூண்டு, உப்பு, மிளகாய், பெருங்காய பொடி, அரிசி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, மிளகாய் எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூலானதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துடலாம். நல்லா கூலாயிருச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பொடி அரைச்சி எடுத்தாச்சு. டேஸ்டியான இட்லி பொடி ரெடி ஆயிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.